Sir, first of all, I just want to know about LCU. ஃபிலிம்ஸோட கிராஸ் ஓவர் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆக போகுதுங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அது வந்து ஒரு ஐடியா ஸ்டேஜில் தான் இருந்தது. பட் தேங்க்ஸ் டு கமல் ஹாசன் சார், ஏன்னா அவர் இல்லைன்னா இதனால் எக்ஸ்பிளைன் பண்ணிக்க முடியாது. அண்ட் தேங்க்ஸ் டு மை ப்ரீவியஸ் இந்த கைதி படத்தோட எஸ்ஆர் ப்ரொடியூசர். ஸோ இனிஷியலாக இந்த ஐடியா வந்து கிராஸ் ஓவர் எப்படி இருக்குங்கிறது பார்த்துட்டு ஒரு சின்ன எக்ஸ்பேன்ஷன் மாதிரி, அதாவது மக்கள் வந்து எப்படி இருக்குது இதோட ரிசப்ஷன் எதிர்பார்க்க, திரும்பி கொடுத்து போகிறாங்க, ஏற்றுக்கு போகிறாங்க பார்க்கறதுக்காக தான் இது பண்ணது. இந்த லாஸ்ட் 6 months வந்தது மொத்த படத்தையும். ஸோ இப்போது வரவேற்பு ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் எல்சியூங்கிறது வந்து நான் பேர் வைக்கவே இல்லை, அது வந்து சோஷியல் மீடியாவில் நான் பார்த்தேன் எல்சியூ போட்டிருந்தேன். ஏதோ ஒன்று வைக்கணுமே, நல்லா இருக்குது எல்சியூங்கிறது வச்சுட்டேன், அவ்வளோதான். மற்றபடி அண்ணா அந்த பிஜிஎம் மண்டைக்குள்ளே ஓடிட்டு இருக்கு, அந்த மேலே அந்த ஸ்விங் பண்ண முடியுமா? அந்த பிஜிஎம் இருக்குல்ல, சாரி, ஸோ அந்த பிஜிஎம் அந்த கேர்ள் கிட்ட போய் கமல் சார், ஆமாம் ஆமாம், ஸோ அந்த பிஜிஎம் சொல்கிறது உங்களுக்கு பிடிச்சமா இருக்கா? எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண தெரியுது. யா, ஸோ அது வந்து தேங்க்யூ ஃபார் நோட்டிசிங். அது வந்து ஃபர்ஸ்ட் நாங்கள் ஸ்டோரி நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதே அந்த சீன் சொல்லியிருந்தாரு, பயங்கர ஒரு டிஃப்ரெண்ட்டான சீனாக இருந்தது. அண்ட் அந்த சீனை வந்து ஃபஸ்ட்டு கான்செப்டுவலைஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ ஐ திங்க் வி ஹவ் டு அப்ரிஷியேட் ஹிம் ஃபார் தட். இந்த மாதிரி ஒரு மல்டி ஸ்டாரில் இவ்வளோ பெரிய ஆடியன்ஸ் பார்க்க போகிறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு சீன் வந்து யோசித்து அதை கான்செப்டுவலைஸ் பண்ணி அதை எடுத்து அது ஆடியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ஒரு பயங்கரமான கட்ஸ் வேணும். அண்ட் ஆக்சுவலி அந்த மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஐ ஹேவ் டு கிவ் த கிரெடிட் டு ஹிம், பிகாஸ் நான் அந்த மியூசிக் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சவுண்டு வந்து முன்னாடியே என்கிட்ட சொல்லியிருந்தாலும் அந்த சவுண்டு வச்சு எதாவது பண்ணலாம், பட் நான் மறந்துட்டேன். ஆர்ஆர் பண்ணும்போது நான் அது ஒரு அதில் வர பேக்ரவுண்ட் பீட்ஸ் எல்லாமே பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவர் வந்து ஆர்ஆர் ஸ்டூடியோவில் பார்க்கும்போது அது யூஸ் பண்ணி போனால் எப்படி இருக்குன்னு சொன்னார். ஸோ அப்படியே சரிங்க நீங்கள் உட்காருங்க, இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அப்படி பண்ணது தான் அது. ஸோ தேங்க்யூ ஃபார் நோட்டிசிங் தட். அதுதான் அதோட ஐடியாலஜி. இப்போ இன்னும் ஒரு ஃபியூ டேஸில் எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோரும் ரிலீஸ் பண்ணிடுவோம். ஸோ யூ வில் என்ஜாய். அந்த 𝐼𝐼𝐺𝐸 பாஸ்ல சொல்லுவோம் லொகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் கிளியராக அது எனக்குமே தெரியல, அது எப்படி நடிக்கிறாருன்னு. இஸ் மேஜிக்கல். நான் எதிர்பார்க்கவே இல்லை இப்படி பண்ணுவாங்க. அந்த ஒரு விஷயம் சொல்லியிருப்போம், சீன் பற்றி பேசிப்போம், கேரவனில் கொஞ்ச நேரம் பேசிப்போம், சீன் இப்படி வேணும்னு சொல்லியிருப்போம். அவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருப்பாரு. அண்ட் கேமரா ஆக்ஷன் சொல்லும்போது he turns completely into another guy. அதான் அமர் தான் அந்த மாதிரி மாறிடுவார். அண்ட் இவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவாக இவ்வளோ விஷயங்களை வந்து வெறும் கண்ணிலே வந்து சொல்ல முடியுங்கிறது வந்து பெரிய ஆச்சரியம். அண்ட் luckily you guys know Kamal sir, Haasan sir and Sethi sir. ஸோ 3 பேருமே டேம் குட் ஆக்டர்ஸ் இல்லை. ஸோ அதனால் கண்ணில் வந்து போனாங்க. பட் ஃபால் சார் வந்து எப்படி பண்ணுறான்னு தெரியும். நானும் திருப்பி கேட்பேன், இது எப்படி சார் கண்ணில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு. பட் சச் அ கிரேட் பர்சன் டு ஒர்க் வித். வி ஆல் என்ஜாய். லோஷனா ஒரே ஒரு இல்லை மாஸ்டர் படத்தில் நீங்கள் வந்து கதை அப்பப்போ ஒரு டைலாக் சொல்லிக் கொடுப்பாங்க அப்படின்னாங்க, ஸ்கிரிப்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு. அதற்கும் இந்த விக்ரமிலையும் கண்டினியூ பண்ணுங்களா? உங்களோட ஃபேவரட்டாக அது தெரியுது எங்களுக்கு பார்க்கும்போது. இல்லை, பேஸ் ஒர்க்காக ஒரு டைலாக் ஒன்று இருக்கும். பட் அங்கே போய் கேரக்டர்ஸ் வந்து அவங்க இன்வால்வ் ஆகி நடிக்கிறாங்கல்ல. ஸோ நாளுக்கு நாள் அது ப்ரோக்ரெசிவாக அடுத்தடுத்து ஸ்டேஜ் போயிட்டுருக்குல்ல. ஸோ அதை பார்க்கும்போது நமக்கு இந்த செட்டில் போய் ஸ்டேஜ் பண்ணும்போது நிறைய விஷயம் தோணும். ஸோ அதனால் அது மாற்றிலாம் வேறு ஒன்று பண்ணலான்னு சொல்லி பண்ணதான். அண்ட் இதுலேயும் அப்படி தான் நடந்தது. அண்ட் அதுலேயுமே வந்து இப்போது கமல் சார் ஆகட்டும், சேது சார் ஆகட்டும், அவங்க 2 பேருக்கு வந்து தமிழ் வந்து நல்ல பரிச்சயமாக இருக்கும். ஸோ அதனால் அவங்களுக்கு ஈஸியாக வந்துடும். எனக்கு ஆக்சுவலி வந்து ஃபாஸ்ட் சார் தான், ஏன்னா அவர் வந்து வேறு லாங்குவேஜில் வந்து பேசணும். பட் ஆனாலும் காலையில் நான் ஒரு டைலாக் கொடுத்தேன். காலையில் தான் நைட்டு எல்லா ஈவினிங்கும் ஷூட் இருக்கும். பட் ஆனால் அவர் 2-3 டேஸில் அவருக்கு அந்த ஒர்க் ப்ராக்ரஸ் பிடிச்சிருச்சு. அது எதுவும் சேஞ்ச் பண்ணாலும் இப்படியே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது பெட்டர்மெண்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான், வேறு எதுவும் இல்லை. இந்த மூவியில் ஒரு பொலிட்டிக்ஸ் உங்களுக்கு இருக்குது. அது உங்கள் இப்போது கைதி ஆகட்டும், மாஸ்டர் ஆகட்டும், என்ன மூவி எடுத்தாலும் அதில் வந்து எல்லாமே ஸ்பெஷலாக பண்ணியிருக்கு. இந்த மூவியில் ஒரு ட்ரக்ஸ், ஆல் இந்தியாவில் ட்ரக்ஸு என்ன வேணாம், நம்ம உலகத்துக்கு இல்லை, நம்ம இந்தியாவுக்கு தான் மொத்தமாக பிரச்சனை இருக்கும். அப்படியே ஒரு மெசேஜ் கூட இந்த மூவியில் இருக்குது. நான் நினைக்கிது உங்கள் கான்செப்ட் அதுதான். அப்போது இது மாதிரி மூவிஸை எப்படி மாஸ்டர் மூவி இருக்குது, ஸ்பெஷலாக அது எல்லாம் வித்தியஸ்தமாக பண்ணியிருக்கு. ஆனால் இது பொலிட்டிக்ஸ் என்ன கரெக்டாக
உங்களுக்கு ஷேர் பண்ண முடியுமா? பெரிய பாலிடிக்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. பேசிக்லி வந்து என்டர்டெயின் பண்ணணும் தான் சினிமாவுக்கு வந்தது. ஸோ வந்து ஒரு சொசைட்டிக்கான கன்சர்ன் வந்து இருக்குது. பட் ஆனால் அதுதான் பிரதானமாக வச்சு படம் பண்ணல. பேசிக் ப்ரையாரிட்டி டு கெட் இன்டு சினிமா வந்து டு என்டர்டெயின் பீப்புள், அதான். பட் அதில் வெறும் என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும் இருந்துடாமல் when you work with huge stars like விஜய் சார், கார்த்திக் சார், கமல் சார், எல்லா பெரிய ஸ்டார்ஸும் அவங்க நம்மக்கிட்ட இருக்கும்போது when they say ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டி வேணும் அண்ட் சே நோ டு ட்ரக்ஸுங்கிறது வந்து அவங்க சொன்னாங்கன்னா that will be straight on face for இந்த ஜென்ரேஷன் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே இல்லை. ஸோ அந்த பாயிண்டில் தான் we thought of bringing it. தேங்க்யூ. ஓகே, அன்வித் சார், இது மாதிரி என்ன ஸ்பெஷலாக இருக்கு விக்ரம் பண்ண படத்தில்? நீங்கள் எது பண்ணும்போதும் ஒன்று வைரல் ஆகிட்டே இருக்கும், என்ன மியூசிக் கிட்ட. ஆனால் இதில் வந்து நமக்கு என்ன மூமெண்ட்டு அப்படியே ஓடிட்டே என்ன மூவியில் லயிச்சுட்டே இருக்கும். ஸ்பெஷலாக இந்த இதுக்கு இந்த விக்ரம்க்கு ஸ்பெஷலாக இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரு அதுதான். இனியும் விக்ரம் செகண்டு தேர்டு அப்படி வரும்போது இது மாதிரி பிஜிஎம் அதுக்கு முகலில் வருமா? வெயிட்டிங். ஸோ அது மாஸ்டராக இருக்கட்டும் இல்லை விக்ரமாக இருக்கட்டும், ஜெனரலி ஆர் மியூசிக் டேஸ்ட் இஸ் வெரி சிமிலர். லோகேஷ் அண்ட் மை மியூசிக் டேஸ்ட், த கைண்ட் ஆஃப் மியூசிக் அவர் ரொம்ப என்ஜாய் பண்ணுற மியூசிக் வந்து தட்ஸ் வாட் ஐ ஆல்சோ என்ஜாய் மோஸ்ட். அண்ட் he gives me the total freedom to explore whatever I want. And we'll always discuss மாஸ்டராக இருக்கட்டும், இந்த படமாக இருக்கட்டும், இந்த ஆல்பமில் என்ன மாதிரி ட்ராக்ஸ் வரலாம் அப்படின்னு ஒரு சவுண்ட் ஐடியா மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணுவேன் தவிர அதில் ரொம்ப டீட்டெயில்டாகவே நாங்கள் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். தென் he leaves it totally to the technician to do their job. விக்ரம் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். பிஃபோர் we started working on the songs, இந்த மாதிரி இடத்துலலாம் சாங் இருக்குது, இந்த மாதிரி அது சவுண்ட்ஸ் கேட் போகலான்னு ஒரு ஐடியா டிஸ்கஸ் பண்ணுறோம். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஃபர்ஸ்ட் ஹாஃப்க்கு இப்படி ஒரு மூடு, இந்த கேரக்டர்ஸ்க்கு இப்படி ஒரு மூடு, செகண்ட் ஹாஃப்க்கு இப்படி ஒரு மூடு இருந்தால் நல்லாயிருக்கும். சும்மா சவுண்ட் ஐடியா, நோ ஸ்பெசிஃபிக் சாங் ஆர் எனி ஸ்கோர், சவுண்ட் ஐடியா மட்டும் பேசிடுவோம். அண்ட் ஆஸ் ஐ செட், அவரோட மியூசிக் டேஸ்ட்டும் என் மியூசிக் டேஸ்ட்டும் ரொம்ப சிமிலராக இருக்கிறதுனால அது பயங்கரமாக சிங்க் ஆகுது. அண்ட் தட்ஸ் வை மாஸ்டர் ஆர் திஸ் whenever our film release they say that the background score is like one of our best because he gives us that space to do it. And for example in the Once Upon a Time song வந்து அது song actually albumலே கிடையாது, அது ட்ரெய்லர் கட் அவருக்கு கட் பண்ணி அமைச்சாரு. அதான் இன்னைக்கு தான் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ட்ரெய்லர் கட் வந்து சும்மா அது ட்ரெய்லர் நான் ஸ்டூடியோவில் போட்டு பார்த்த உடனே அது இமீடியட்டாக மைண்டுக்கு வந்து. ஸோ the visuals actually inspired us to work on this film. And விக்ரம் 2, 3லாம் அவர் எடுக்கும் போது நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் இதை விட பெட்டராக பண்ணணும்னு இருக்கும். அதான் as I said before, இது இவ்வளோ பெரிய சக்ஸஸ் இந்த ரெக்கார்ட்லாம் தாண்டி now it's time for us to keep our head on the ground and work harder on the next film. நீங்கள் அந்த கேள்வி கேட்டதுக்கு அதுலேயும் ஒரு ஆன்சர் இருக்குது. அண்ட் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி காம்ப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறீங்க வரல, ஏன்னா நாங்கள் அது பண்ணிக்க மாட்டோம், அது ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்கும். பட் ஆனால் இந்த ஒர்க் ஹீடனில் இந்த படத்துக்கு ஏன் அது ஸ்பெஷல்னு கேட்குறீங்களே, நான் பார்த்த வரைக்கும் இந்த ரெண்டு படமாக இட்ஸ் பீன் லைக் மோர் தென் 3 years வி பீன் ஒர்க்கிங் டுகெதர். இதில் எல்லாத்துலேயுமே எங்கே மியூசிக் வாசிக்கலாங்கிறத தாண்டி எங்கே மியூசிக் பண்ண வேணாங்கிற ஒரு ஒரு சென்ஸ் இருக்குல்ல, ஐ மீன் அது ரொம்ப முக்கியமாக பார்க்குறேன். அண்ட் அதில் இருக்குது. அண்ட் எங்கே இதில் இந்த சிங்க்கும் இது ஏன் ஸ்பெஷலாக மாறுதுன்னா, இவ்வளோ பெரிய படத்தில் நான் வந்து வேறு 2 சாங் யூஸ் பண்ணுவேன் வேறு சில படத்துலேருந்து. அந்த ஏரியா வந்து இவருக்கு ஸ்கோர் பண்ணுறதுக்கான ஏரியா. பட் ஆனால் ஹி என்ஜாய்ஸ் லைக் ஓல்ட் சாங், அந்த ரெட்ரோ சாங்கை யூஸ் பண்ணலான்னு சொல்கிற ஐடியாவில். ஸோ இன் தட் வே அந்த மியூசிக் சென்ஸுங்கிறது ரொம்ப சிமிலராக போயிட்டதால ஒர்க் வந்து பயங்கர ரொம்ப டீடியஸான ஒர்க் இருக்காது. எனக்கு ரொம்ப ஈஸியான ஒர்க் இந்த மொத்த படத்தையே வந்து ஆர்ஆர் தான். ஏன்னா பிரச்சனையே இல்லை, he'll do something magic and it all worked well. Thank you. Previous movies you had references of Kamal sir from other movies. For example, for the example of 𝐒𝐻 and all. So when it came to Vikram, what was your reference point and how did you think it should be like this? It should come out like this. Kamal sir, his look should be like this. How did you come to that point? Yeah, that's where I got stuck because before that I had Kamal sir's films for reference to give it to my other heroes, saying that this is what I want to do, this is what I want to do. But when it comes to Kamal sir, I didn't have any character reference for him. So he himself said this in a TV, a private channel program, I think. So he said that he used to come and give me
my own references, and he used to ask me to act the same way. So I didn't have any reference, but initially before starting to write up the story, I just had a discussion with Kamal sir saying that, is there any other character that you want to play, or you have missed out something? Because I couldn't find anything, because he has covered almost all the roles he can do. So he then gave me this idea saying that what if search for protagonist, that was the story, it was in his mind before 35 years. So, and after that I said, okay, let me take that line and develop a story. So when sir told me the idea, like someone whose expertise in faking his own death, that made me do the entire film. And when you have Kamal sir, I don't need to show him any reference, and he knows what to do. And I just shared the idea, like how I want to see you on screen, sir, and he perfectly, you've seen the film. Yes, definitely. Sir, who is lyricist 𝐒𝐮𝐬𝐢𝐵𝐿? That question I think myself and Anirudh will never answer. Sorry. So here. So ഇത് എത്രത്തോളം ഡിഫിക്കൽട്ട് ആയിരുന്നു ഇതുപോലെ 3 ഹൈ വോൾട്ടേജ് സ്റ്റാർസിനെ ഒരു ഫിലിമിൽ പ്ലേസ് ചെയ്യുക എന്ന് പറയുന്നത് ഇറ്റ് വിൽ ബി ഡിഫിക്കൽട്ട് ബിക്കോസ് വി ഓൾ എൻജോയ്ഡ് ദ ഫ്രെയിം ടുവേർഡ്സ് ദ ക്ലൈമാക്സ് ദാറ്റ് 3 ഓഫ് ദി സ്റ്റാർസ് ആർ ബീങ് in the screen. How difficult for you to place them in your screenplay and in the frame? இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது டிஃபிகல்ட்டாக பார்க்கல. ஏன்னா அது நீங்கள் பயங்கரமாக எக்ஸைட் ஆனால் தான் யூ கேன் புல் திஸ் ஆஃப். அதனால் அது டிஃபிகல்ட்டாக பார்த்தா ரொம்ப டயரிங் ஆகிடும், எல்லோரும் வேலை செய்ய கஷ்டமாயிடும். எனக்கு இது 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று வந்து ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் மல்டி ஸ்டாரர் ஃபிலிமாக ஒர்க் பண்ணுறது வந்து எனக்கு கொஞ்சம் எனக்கு அது பிடிக்கும். ஸ்டார்டிங் ஃப்ரம் ஸ்ரீ சந்தீப்லேருந்து அடுத்தடுத்த படங்களில் நிறைய கேரக்டர்ஸ் வச்சு எழுதுறதுக்கு பிடிக்கும். இதில் என்னென்னா நீங்கள் சொன்ன 3 ஸ்டார்ஸ், அதாவது கமல் சார், ஃபாத் வாது சார் அண்ட் சேது சார் தாண்டி செம்பன் வினோத் சார், நரேன் சார், காளிதாஸ் ஜெயராம், இந்த மாதிரி நிறைய பேர் இன்னுமே ஸ்ட்ராங்கான பெர்ஃபார்மன்ஸில் இருந்தாங்க. லக்கீலி வி வேர் ஆல் கமல் சார் ஃபேன்ஸ். ஸோ அதனால் எல்லாருக்குமே வந்து அந்த சீரியஸ்னஸ் இருந்தது. அதை பெருசாக பண்ணணும், ரொம்ப பயங்கரமாக பண்ணிடணும், ரொம்ப ஆத்தென்டிக்காக இருக்கணும்னு. ஸோ இனிஷியலி அவங்க எல்லோரும் இந்த வேர்ல்டுக்குள்ளே அதை புரிய வச்சு வர வைக்கிறதுக்கு மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ட்ரபிள் இருந்தது. ஏன்னா எல்லாரையும் போய் ஒரே பாயிண்டில் சொல்லணும்னு. பட் ஆஃப்டர் தட் தே ஆல் ஸ்டார்டட் என்ஜாயிங் த ப்ராசஸ். அதனால் எனக்கு இது டஃப்பாக தெரில. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் வேறு. எல்லா நாளும் நைட் ஷூட்டுங்கிறதால இட் வில் டேக் சம் டைம் எல்லாரையும் ஆர்கனைஸ் பண்ணி பண்ணுறதுக்கு. பட் அதர் தேன் தட் எனக்கு I was so fortunate to work with all these great actors. Sir, நீங்க தான் முன்னாடி ஒரு இன்டர்வியூல சொன்னா மாஸ்டர் டோட்டலா அவுட் கிடையாது, ஒரு சூப்பர் ஸ்டார்க்கா பயாஸ்டா இருக்கு. ஆனா விக்ரம்ல வரும்போது டோட்டலி அவுட் ஃபிலிம் தான். அதில் கரெக்டாக ஒரு சின்ன கரெக்ஷன் என்னென்னா, அது வந்து படம் எடுக்கும்போது எடுத்த முடிவில்லை. ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஐ வாண்ட் டு ட்ரை சம்திங் நியூ, எக்ஸ்பெரிமெண்ட் ஆகட்டும். ஸோ அதான் ஃபர்ஸ்ட் ஹைப்பர் லிங்க். அடுத்து சாங்ஸே இல்லாமல், ஹீரோயின் இல்லாமல் ஒரு நைட்டில். In that way, when I get a superstar like Vijay sir, I want to try something out like in a commercial format. அதாவது பாட்டெல்லாம் வச்சு ஒரு படம் எடுக்கணும்னு எடுத்தது. ஸோ எடுத்தோன்னு ஒரு பயங்கரமாக ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா மார்க்கெட் இஸ் ஹியூஜ் ஃபார் ஹிம். அதை வந்து நம்ம போய் ஒரே நாளில் மாற்றிட முடியாது. ஸோ த சேஃப் பெட் வாஸ் ஃபார் மீ டு டேக் 50% his film and considering 50% as my film. ஸோ அந்த பாயிண்ட் தான் இருந்தது. அண்ட் அதை எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் ட்ரை பண்ணேன். அண்ட் இட் ஒர்க் வெல் வித் தி ஆடியன்ஸ்னு நினைக்கிறேன். அண்ட் வென் இட் கம்ஸ் டு விக்ரமில் கமல் சார் என்னோட ஐடியலாக இருந்து அவருக்கு நான் ஃபேன் பாய் ஃபிலிமாக எடுக்கிறத தாண்டி ஹீ லெட் மீ டூ வாட் எவர் ஐ வாண்ட் டு. இந்த நீங்கள் இப்போ கேட்ட மாதிரி இந்த யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணுறக்கோ, அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறக்கோ, கிராஸ் ஓவர் ஃபிலிம்ஸ் பண்ணுறக்கோ, இது எல்லாத்துக்குமே அவர் விட்டார். ஸோ இது எல்லாமே பார்ட் ஆஃப் எக்ஸ்பெரிமெண்ட்டாக தான் நான் பார்க்குறேன். அடுத்து கண்டிப்பாக பண்ணா. ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சொல்கிற வரைக்கும் we are not supposed to say anything. ஸோ அதனால் இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. வெரி சாரி. பட் நெக்ஸ்ட் டைம் when I'm coming here, I think I'll have an update. ആക്ച്വലി ലോകേഷിൻ്റെ മൂവീസ് എടുത്ത് നോക്കിക്കഴിഞ്ഞാൽ ഡെപ്ത് ആയിട്ടുള്ള ഫീമെയിൽ ഓറിയൻറ്റഡ് ക്യാരക്ടേഴ്സ് വളരെ കുറവാണ്. ഓക്കെ, ഇപ്പോൾ കൈതി എടുത്തു കഴിഞ്ഞാലും വിക്രം ആയിക്കോട്ടെ, ഏതൊരു മൂവിയിലും ഫീമെയിൽ ഓറിയൻറ്റഡ് ആയിട്ടുള്ള ക്യാരക്ടേഴ്സ് വളരെ കുറവാണ്. എന്തുകൊണ്ടാണ്? விக்ரமில் வந்து இவ்வளோ ஸ்டார்ஸ் இருந்து கூட தியேட்டரே எரப்ட் ஆனது ஏஜென்ட் டீனாக்குன்னு கேள்விப்பட்டேன். ஸோ ஐ திங்க் probably in my next films you'll get to see a lot of female characters. ദളപതി 67 മൂവിയിൽ ഇതേപോലെ ഒരു ഫീമെയിൽ ഓറിയൻറ്റഡ് സബ്ജക്റ്റ് ആയിരിക്കുമോ, അല്ലെങ്കിൽ ഫീമെയിൽ ഓറിയൻറ്റഡ് ക്യാരക്ടർ നമുക്ക് എക്സ്പെക്ട് ചെയ്യാൻ പറ്റുമോ?
67 நம்ம எப்போ அனௌன்ஸ்மெண்ட் வருதோ அதுக்கப்புறமா இதை பற்றி சொல்கிறேன். தேங்க்யூ. So one question is like, how did you convince Surya sir to do that negative shade? Because considering people, it's like, you know, when you have that stardom, and how come he just come and convince you to do a negative shade? Or is it like, is it changing? I mean, from the next part, is it really changing, or is he staying as Rolex? How does it work? No, கான்ஃபிடென்ட்டாக அடுத்தடுத்து என்னென்னு என்னால் எக்ஸாக்டாக இந்த டைமில் சொல்ல முடியாது. பட் தெர் வில் பி எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் எல்சியூ. அதில் அடுத்தடுத்து கேரக்டர்ஸ் வரும் போகும். அண்ட் சூர்யா சாரை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து நான் சொல்லும்போது அவர் பண்ண மாட்டான்னு தான் நினச்சேன் இனிஷியலி. பட் சொன்னதுக்கப்புறம் ஹி டுக் டே டைம்னு நினைக்கிறேன். அண்ட் ஈவினிங் நைட்குள்ளே அவர் கால் பண்ணி சொன்னார். 2 விஷயமா அவர் சொன்னது என்னென்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து he is again huge fan of Kamal sir. ஸோ அதில் வந்து எனக்கு அதை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பாயிண்ட் இது. அண்ட் ரெண்டாவது, he wants to try out something differentன்னு நினைக்கிறேன். அது சொன்னார், இந்த மாதிரி ஒன்று மாற்றி பார்க்கலாம், அவர் வேறு மாதிரி பண்ணி பார்க்கலான்னு. அண்ட் அவர் திருப்பி செட்டுக்கு வரதுக்கு முன்னாடி பேசுனது என்னென்னா, இஃப் நாட் நவ் தென் வென் அப்படிங்கிறத அவருக்குள்ளேயே கேட்டுட்டேன். ஸோ ஐ வாண்ட் டூ திஸ்ன்னு சொன்னார். ஐ திங்க் த யூனிவர்ஸ் இஸ் கோயிங் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் அதில் அவரோட கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கிற பட்சத்தில் I think he'll continue doing the same. Lokesh sir, ഈ വിക്രം സിനിമയുടെ ഇൻ്റർവെല്ലും ക്ലൈമാക്സും ഡാർക്ക് നൈറ്റ് റൈസസിൻ്റെ ഒരു സിമിലാരിറ്റി നമ്മൾ കാണുന്നുണ്ട്. അപ്പോൾ ആ ഡാർക്ക് നൈറ്റ് റൈസസിൻ്റെ എന്തെങ്കിലും റെഫറൻസ് എടുത്തിട്ടാണ് സിനിമ ചെയ്യുന്നത്? Yeah, Dark Knight reference was Dark Knight Rises. I mean, the Dark Knight trilogy was the reference for the entire film's lighting pattern. And the last scene, which was supposed to be like on the திருப்பியும் ப்ரூஸ் வெயின் வந்து உட்காந்துருக்கும்போது ஆப்போசிட்டில் ஆல்ஃப்ரெட் பார்க்கும்போது இருக்கு. அண்ட் தட் வாஸ் ப்ராப்பர் ட்ரிபியூட் ஃபார் டார்க் நைட் ரைசஸ். மாஸ்க் தட் கேன் பி யூஸ் பை எனி ஒன். ஸோ அது பெருசாக இன்ஸ்பயர் ஆகல. பட் லைட்டிங் அண்ட் பேட்டர்ன் வாஸ் யூஸ். வாய்ஸ் மாடுலேஷன் வந்து when you have a modulator and you want to show the people like whose voice யாருக்கும் தெரியக்கூடாது அப்படிங்கும்போது there is only one option left in the entire earth, that is a voice modulator. So sir basically ഒരു DC fan ആണല്ലോ. I am a biggest DC fan. ഒരു തമിഴിലെ അല്ലെങ്കിൽ ഇന്ത്യൻ സിനിമയിൽ ഒരു സൂപ്പർ ഹീറോ ഈ ടൈപ്പിൽ എടുക്കുകയാണെങ്കിൽ എങ്ങനെയുള്ള ഒരു സൂപ്പർ ഹീറോ ആണെങ്കിൽ സാർ ക്രിയേറ്റ് ചെയ്യാൻ പോകുന്നത്? I've already written a script named 𝐒𝐮𝐬𝐽𝐽. That will happen sometime later. ലോകേഷിന്റെ ഒരു രജനി ഫിലിം എപ്പോഴായിരിക്കും? ரஜினி சார் கூப்பிட்டா நம்ம கையில் இல்லை, அது ரஜினி சார் கையில் இருக்கு. I'll be happy. Who'll not be happy? In my filmography, I need Rajini sir's film as well. So, yeah. Sir, Kamal sir push-up എടുത്തൊരു കാര്യം പറഞ്ഞിട്ടുണ്ടായിരുന്നു. സോ എങ്ങനെയാണ് കമൽ സാറിന്റെ ഒരു ഡെഡിക്കേഷൻ ഉണ്ടാവുക ഈ ഒരു റോളിന് വേണ്ടിയിട്ട്? என்டையர் நேஷன் நோஸ் இல்லை, நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்கு. எனக்கு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. யூனோ, நான் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்து வளர்ந்து வந்து when you get a chance to direct him, and every second and every minute in the set was bliss for me. ஸோ இது ஒர்க் அவுட் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து பாதி நாள் லாஸ்ட்டாக தான் சுற்றிட்டு இருந்தேன் செட்டில். அண்ட் ஐ மை செல்ஃப் டுக் த வீடியோ. ஐ மீன் அவர் போய் அந்த புஷ்அப் எடுக்கிறதுலாம் மேக்கிங் எடுக்கிறது. ஐ ரிலீஸ் இட் லேட்டர் சூன். ஐ மீன் மருதநாயகத்தினை பற்றி ചോദിച്ചായിരുന്നു. யா, மருதநாயகம் பற்றி நிறைய பேசினார், மர்மயோகி பற்றி நிறைய பேசுவார். அண்ட் இன்ஃபேக்ட் மருதநாயகமில் ஒரு கேனன் ஒன்று வரும், ட்ரைலரில் பார்த்தீங்கன்னா வரும். அண்ட் அந்த கேனன் வந்து he was still holding it in his godown. நான் போய் அதை எடுத்துகிட்டு வந்து தட் இஸ் தி கேனன் யூ வாட்ச் இன் விக்ரம். அது அந்த படத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணதான். Lokesh sir, coming back to this film, Kamal Vikram hit list பழைய விக்ரம் படத்தையும் கைதி படத்தையும் கனெக்ட் பண்ணுறோம். இப்போது கமல் சார் கூட அவங்களுக்காக ஒரு நல்ல ஃபேன் பாய்ங்கிற ஸ்டாண்டில் ஒரு படம் பண்ணும்போது டிஃப்ரெண்ட்டாகவே ஒரு படம் பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த 2 படத்தையும் கனெக்ட் பண்ணுறேன். வாட் கோஸ் யூ டு கனெக்ட் திஸ் ஃபிலிம்? ஒன்று வந்து கைதி இஸ் மை ஓன் ஃபிலிம். ஸோ அதை நான் கனெக்ட் பண்ணுறது வந்து எனக்கு as I said earlier, அந்த யூனிவர்ஸ் எக்ஸ்பென்ஷன் பண்ணணும்னு சொல்லி. அண்ட் when it comes to விக்ரம், ட்ரைலர் டீசரோட அனௌன்ஸ்மெண்ட் வரக்கு முன்னாடி டைட்டில் வாஸ் நாட் விக்ரம். அது கம்ப்ளீட்டாக வேற ஒரு பேராக தான் இருந்தது. விக்ரம் ஏன் அப்படின்னா, ஒரே பாயிண்ட் வந்து ஒரு ஸ்பை, ஒரு ஏஜெண்ட்டை பற்றி பேசணும் அப்படின்னா, ஆல்ரெடி இந்த 2 hours and 45 minutes இவ்வளோ ஸ்டார்ஸை வச்சு பண்ணும்போது எனக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஐ மீன் என்னென்ன ஸ்டோரி சொல்லணும், என்னென்ன ஸ்டோரி சொல்லக்கூடாதுன்னு. ஸோ இப்போ நான் அவரோட பேக் ஸ்டோரி என்ன, ஹூஸ் ஏஜென்ட் விக்ரம் அப்படின்னா, நான் இப்போ அதுக்கு ஐ ஹாவ் டு டேக் அட்லீஸ்ட் 30 to 35 minutes இந்த ஃபிலிம்.
So now, if you want to know who's Agent Vikram, you can go watch the old film Vikram. So that was the basic idea. So that is a major reason. ஸோ இப்போ ஹாலிவுட்ல ஒரு ஸ்டைல் இருக்குது, இந்த அவெஞ்சர்ஸ் மாதிரி லெஜெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில் பார்க்க முடியும். அதுக்கான முயற்சி தான் இது. அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் லைன் கூட சொல்லலாம். பட் என்ன, அவங்க எல்லாரும் சூப்பர் ஹீரோஸ். இங்கே வந்து தேர் நார்மல் பீப்புள் பட் ஹூ ஆர் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸ். ஸோ அந்த மாதிரி ஒன்று பண்ணலாங்கிறது தான் பேசிக் ஐடியா. வி ஹவ் ஜஸ்ட் ஸ்டார்டட் and the reception is giving me a lot of confidence to write more and to expand this universe. But I'm going to continue the same. Let's see. Anirudh sir, நீங்கள் கமல் சார் கூட ஒர்க் பண்ணுற முதல் படம் கிடையாது, இந்தியன் டூ தான் ஆக்சுவலி. நீங்கள் அந்த லெஜண்ட்ஸுக்காக ரஜினி சாருக்காக இருந்தாலும் விஜய் சாருக்காக இருந்தாலும் ஒரு ஃபஸ்ட் டைம் படம் பண்ணும்போது எப்போவுமே படம் பண்ணும்போது ஒரு ஸ்பெஷலான ஒரு டெடிகேஷன் இருக்கும். இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்தியன் டூக்காக பண்ண மியூசிக்கா இல்லை விக்ரம்காக பண்ணதா, எது ஃபேவரட்? ஆக்சுவலி நீங்கள் விக்ரம்க்கு முன்னாடி இந்தியன் டூ ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அது வந்து இது வந்து எல்சியோட மியூசிக்கு, அது வந்து சங்கர் சார் யூனிவர்ஸோட மியூசிக். ஸோ ஐ கான்ட் கம்பேர் போத். பட் அதோட சவுண்ட்ஸ்கேப்பே வேறு சவுண்ட்ஸ்கேப்பாக இருக்கும், இந்த ஃபிலிம் வேறு சவுண்ட்ஸ்கேப்பாக இருக்கும். பட் யா, தட் வாஸ் சப்போஸ் டு பி த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஆஃப் ஆர் மியூசிக் ஃபார் கமல் சார். But Vikram has come out now, so the expectation for Indian 2 will be even more. And obviously, Indian 1 oda music evlo big hit nu ellarkum theriyum. So we have given our best to our level, whatever best we can do. That's what we have done. So hopefully that comes out well. Yeah. Any update about Indian 2? I think Kamal sir himself gave the update. Hopefully it restarts soon. It's a very brilliant idea and brilliant film. So hopefully it restarts soon. அது வந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் பெருமையா தான் இருக்கும். How can you consistently make back-to-back hits in all the big films that are coming out? Ma'am, thank you, ma'am. It's very flattering to hear. That's what I said, ma'am, because I think that's because of our team. And now actually only because of COVID we had such back-to-back releases. Otherwise there would have been gaps. But if COVID now back-to-back one, I think it's two things. One, our team is very good, all youngsters, and they work very hard. They work harder than me. And number two, I think time is also good. That's all. விஜய் சேதுபதி அண்ணா வந்து உங்களோட 2 மூவிலுமே வில்லனா தான் பார்த்துருக்கோம். அவரை இப்போ ஹீரோ வச்சு செய்கிற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு. ஆல்ரெடி அவரை வச்சு செஞ்சுட்டு தான் இருக்கேன். கண்டிப்பாக நடக்கும், கூடிய சீக்கிரம் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். தில்லிக்கு கபடி ஃப்ளாஷ்பேக் இருக்குன்னு சொன்னீங்க. ஆனால் மாஸ்டரில் ஜேடிக்கும் கபடி இருக்குது. ஆனால் இந்த எல்சியூவில் நம்ம ஜேடியை ஃபேஸ் பண்ணலாம். இல்லை, நான் மாஸ்டர் வந்து ஒரு ஸ்டாண்ட் அவுட் ஃபிலிமாக தான் பார்க்குறேன். அது இந்த யூனிவர்ஸ்குள்ள இல்லை, ஏன்னா அதில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் நிறைய இதில் நடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து கைதி அண்ட் விக்ரம் இதுக்கான யூனிவர்ஸ் தான் இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா வர படங்களில் வந்து வாட் வி ஹவ் டிஸ்கஸ்னா ஒரு ஸ்டாண்ட் அலோன் ஃபிலிமாக இருந்ததுன்னா எந்த மென்ஷனும் இல்லாமல் படத்தோட டைட்டில் மட்டும் இருக்கும். இஃப் இட் இஸ் கோன் இதோட இந்த படங்களோட கனெக்ஷன் அப்படின்னா ப்ராப்ளி ஐ மென்ஷன் கீழே எல்சியூ. இல்லை, நான் தான் சொன்னேன்ல, எங்கே மியூசிக் போடக்கூடாதுன்னு தெரியுது தான் இன்னும் பெட்டரான வேன்னு சொல்லி. ஸோ அதுக்கு இதான் ஆன்சர்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரு ஃபேன் பாய் மூமெண்ட்டாக நல்லவராக கெட்டவரான்னு கேட்குறது தான் ரொம்ப சரியான ஒரு டைலாக் அங்கே. பட் அது படத்தையும் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. இப்போ ஒரு வேறு கண்ட்ரியில் இந்த படத்தை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதுக்கு இந்த டைலாக் வந்ததுன்னு தெரியக்கூடாது. ஃபேன் பாயாக ரொம்ப ஒரு மாதிரி இந்த 4th டைமென்ஷன் வால்லாம் உடச்சிடாமல் இந்த கதைக்குள்ளே எவ்வளோ தூரம் கொண்டு வர முடியுமோ அந்த மாதிரி கொண்டு வந்தது. ஆமாம், நான் டைரெக்டாக ஸ்க்ரீனில் போய் சொல்ல முடியாது, அதனால ஃபாதர் சார் வச்சு சொல்ல வச்சுட்டேன். ப்ரோ பிக் ஃபேன் ஆஃப் யூ. தேங்க்யூ சார். என்னோட பிளேலிஸ்ட்டில் உங்களோட சாங் தான் அதிகமாக இருக்குது. சாரி சார். இருந்தாலும் கைண்ட் ஆஃப் பீப்புள்ஸ் இந்த மாதிரி சாங் வேறு சாங்காக കമ്പയർ பண்ணி അതോടെ കോപ്പി അതേപോലെ കോപ്പി എന്നുള്ള രീതിയിൽ ഇതേപോലെ വീഡിയോസ് ഉണ്ടാക്കുന്നുണ്ട്, അതേപോലെ അത് പ്രചരിപ്പിക്കുന്നുണ്ട്. അപ്പോൾ ആ ഒരു കാഴ്ചപ്പാടിനോട് എന്താണ്? സോറി സാർ. அந்த மாதிரி things அந்த persons அவங்களுக்கு நமக்கு எப்படி ஃபீல் ஆகும்? I got it.
சார் பேசிக்லி ஐ பிலீவ் சார் இப்போது காட் இருக்கார்ல காடுக்கே ஹேட்டர்ஸ் இருக்காங்க சார். அப்படி இருக்கும் போது வேர்ல்டில் எல்லாருக்கும் ஹேட்டர்ஸ் இருப்பாங்க தான். பட் அதில் என்னன்னா நம்ம கன்ஸ்ட்ரக்டிவாக லைக் கிரிட்டிசிசம் எப்படி பார்க்கணுன்னா ஒரு அவுட் ஆஃப் இஃப் இட் இஸ் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம், இப்போ உண்மையாகவே அவங்க ஏதோ சொல்லி அதில் நம்ம ஏதாவது ஒரு தப்பாக ஒரு ஃபீல் பண்ணியிருக்கோம்னா வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் தட். பட் அது பர்சனலாக சும்மா அட்டாக் பண்ணுறாங்கன்னா அதை அப்படியே விட்டு ஜாலியாக போயிடலாம் தான் நம்மளோட பாலிசி. இப்போ കമൽ സാറ് ലോകേഷിന് കാർ ഗിഫ്റ്റ് ആയിട്ട് കൊടുത്തു, സൂര്യക്ക് വാച്ച് കൊടുത്തു, അനിരുദ്ധിന് எனக்கு விக்ரம் படம் கொடுத்ததே கிஃப்ட் தான். Surely sir, I think next year you can hear our music in Malayalam also. Lokesh സാറുടെ ഫസ്റ്റ് മൂവി മാനഗരം, then കൈത്തി, മാസ്റ്റർ, വിക്രം, ഇതിലെല്ലാം ഒരു കോമൺ എലമെന്റ് ഇരിക്കും. നൈറ്റ് സീൻസ്, നൈറ്റ് ഫൈറ്റ്സ്, some important scenes are also in night. So how was your experience with night scenes, and also any tips for upcoming filmmakers about night shoots? இல்லை வேணும்னு பண்ணல, கதைக்கு என்ன தேவையோ தான். பட் ஃபர்ஸ்ட் 2 ஃபிலிமில் வந்து பிரியாணி வந்து கதைக்குள்ளே இருந்தது. அடுத்த 2 ஃபிலிமில் வந்து மக்கள் ரொம்ப விரும்புகிறாங்களேன்னு அது சிக்னல்ஸ் இதாகணும். மற்றபடி நைட் வந்து மோஸ்ட்லி என் ஃபிலிம்ஸ் வந்து இந்த ஆர்கனைஸ்ட் க்ரைம் இதெல்லாம் பற்றி பேசுறதெல்லாம் மோஸ்ட்லி இட் ஹேப்பன்ஸ் இன் நைட். ஸோ அதுக்கு இருக்குது. பட் அப்கமிங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு அட்வைஸுங்கிறது ஒன்றுமே இல்லை. யார்கிட்டையும் அட்வைஸ் எடுத்துக்கலாங்கிறது தான் அட்வைஸ். இல்லை அது கிராஸ் ஓவர் ஆரம்பிச்சாச்சுல்ல. ஸோ இட் வில் பி கிராஸ் ஓவர் ஆஃப் ஆல் த கேரக்டர்ஸ். அது எப்படி என்னங்கிறது போக போக அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வரும். Sir, your way of filmmaking is so different than we have seen in Indian cinema. Did you have this vision of filmmaking right from the start of your directorial dream? First of all, I didn't have any dream to become a director முன்னாடியிலேருந்து. நான் எங்கள் ஊர் மீடியாவில் நிறையா சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி இந்த பேசிக் 9 to 6 ஒர்க் ஃப்ரஸ்ட்ரேஷனால தான் அது வேணாம் வேறு எதாவது பண்ணலான்னு வந்தேன். பட் ஐ வாஸ் டூயிங் ஷார்ட் ஃபிலிம்ஸ் ஜஸ்ட் ஃபார் லைக் ஏன் ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு எனக்கே எக்ஸைட் ஆகிற விஷயம் மாதிரி நான் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸோட வச்சு பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் பாயிண்ட் ஐ டுக் இட் சீரியஸ்லி. சரி ஒய் நாட் கெட் இன் டு ஃபிலிம் மேக்கிங் சொல்லி. ஸோ அப்போ வரும்போது தான் ப்ராப்ளி அது யூனிக் ஸ்டைலாக இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்ம சொல்ல வர கதை வந்து மக்கள்கிட்ட கனெக்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படிங்கிறது வந்து that gives me more confidence in writing other films. And நான் யார்கிட்டையும் அசிஸ்ட் பண்ணாதது கூட அதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். எனக்கு இந்த மாதிரி ஒரு சினிமா எடுக்க தான் வரும். இதை சேஞ்ச் பண்ணாலும் மாற்றி எடுக்கவோ எனக்கு தெரியாது. ஸோ தட் மேட் பி தி ரீசன். Anirudh bro, one more question. Yes bro. இந்த சின்ன வயசுலேயே இந்த மாதிரி எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க நீங்கள். எதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மியூசிக் டைரக்ஷன் இந்த ஒரு ப்ரொஃபஷனலுக்கு வந்து? ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து கீபோர்ட் பியானோ வாசிப்பேன். ஸோ ஐ யூஸ் டு மேக் லைக் சும்மா சாங்ஸ்லாம் ஸ்கூலில் அப்படியே பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அப்படி இன்ஸ்பயர் ஆனதுதான் ஆப்வியஸ்லி நம்ம தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியோட லெஜெண்ட்ஸ்லாம் பார்த்து ஒரு நாள் மியூசிக் டைரக்டர் ஆகிடணும்னு ஒரு ஆசை இருந்தது. ஒரு 35 இயர்ஸ்க்குள்ளே ஆகிடலான்னு இருந்தது. ஆனால் அதுக்கு ஒரு 12 இயர்ஸ் 18லேயே வந்து ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் ஃபஸ்ட்டு சாங் வந்து ரிலீஸ் ஆனப்போ அது நமக்கு தெரியாது அது ஒர்க் ஆகுமா என்ன ஆகும். அது ஒர்க் ஆகும்போது அங்கேருந்து என்ன ரியலைஸ் பண்ணால் இனிமேல் நம்ம கன்சிஸ்டண்ட்டாக நம்ம எஃபர்ட் கரெக்டாக போட்டே வந்தோம்னா அண்ட் யூ ஹேவ் டு கீப் அப்டேட்டிங் யுவர் செல்ஃப். இப்போது எனக்கு அப்புறம் இன்னொரு ஜென்ரேஷனும் வந்துட்டாங்கல்ல. ஸோ அவங்க என்ன மியூசிக் லைக் பண்ணுறாங்க அந்த மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும்னு ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. ஸோ அப்படி தான் we are going ahead. தெலுங்கு it's going well. That's all. We are just doing our job and we are trying to do it to the best of our ability. That's all. അടുത്ത കൈതി 2 ആയിരിക്കോ വിക്രം 2 ആയിരിക്കോ നെക്സ്റ്റ് മൂവി? இமிடியேட் மூவி அது இல்லை. ஐ ஹேவ் அன் அதர் கமிட்மெண்ட் as well. ஸோ அது முடியும் போது யூ வில் கெட் அன் அனௌன்ஸ்மெண்ட். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும். Sir, please. Yes, G. What's the volume or what's the ratio of original music? Sir. In this film, using original instruments or electronic instruments? Oh, it is a mix, sir. It would be, say, 50-50, sir. Like how he said master is 50%, then 50%. This, all the
scores will be 50-50, sir. Probably all the main lead instruments are all recorded live, and most of the other programming is done by me, which is electronic. So it'll be 50-50. What's your vision on this? Vision on this, sir? It depends on the film, sir. A movie like, say, 3 or a film like that requires 90-95% of live instruments. It doesn't require a lot of electronic sounds or electronic music. But you have to move with the times, and this film is a new age action thriller, very new kind of visual approach. That's sound we balance. With film to film it changes. It depends on, a love story will be 100% what you are telling. An action film will have this balance. Sir, you have a very good musical brain, sir. Congrats, sir. யாரு சார்? yeah. இல்லை சார், இல்லை, அது ரொம்ப நாள் முன்னாடி இருந்தது. சார் நான் வந்து ஜென்ரலி 5 PM தான் சார் எந்திரிப்பேன். அந்த மாதிரி ஷூட்டிங் டைம்லாம் செட் ஆகாது. ஸோ நோ சார், ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு பி அ மியூசிஷியன் அண்ட் ஐ எம் டூயிங் எவ்ரி டே வாட் ஐ லவ். ஸோ ஐ திங்க் ஐ ஷுட் கண்டினியூ டூயிங் தட். ஸோ ஆஃபர் பண்ணால் கண்டிப்பாக பண்ணணும்னு நீங்கள் சொல்கிறீங்களா? நீங்கள் கேமரா பின்னாடி தான் இருக்கீங்க, நீங்கள் ஆஃபர் பண்ணுறீங்களா? எனக்கு அப்படியே தான் வந்தால் நானே எடுத்துருவேங்க. மியூசிக் டைரக்டர் வேணும், பண்ணலாம் மாட்டாது. லோகேஷ் சார் கிட்ட கேட்குறேன், நம்ம விக்ரம் 2 வர போகுது, கைதி 2 வர போகுது, ஸ்கிரிப்ட் எல்லாம் முடிச்சு வச்சிருக்கீங்களா? இல்லைங்க. நான் கேட்க வந்த விஷயம் என்ன, இது அவெஞ்சர்ஸ் மாதிரி வேறன்னு சொன்னாங்கல்ல, நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் எல்லாம் இருக்கும்போது முன்னாடி ஸ்டார்டிங்கில் இருக்கிற ஹீரோயின்ஸ் கொஞ்சம் போகும்போது வில்லனாக மாறினாங்க, வில்லனாக இருக்கிறவங்க ஹீரோயினாக மாறிடுறாங்க. ಈಗ ವಿಕ್ರಮ್ನೋട് அப்படி ஒரு டயலாக் நீங்க நல்லவரா கேட்டவரா? ഈ கைதி 2ல விக்ரம் ரோல் நம்ம விஜய் சேதுபதியோட கேரக்டருக்கு ஏதாவது ட்விஸ்ட் இருக்குமா? முன்னாடி இப்போ நம்ம வில்லனா தான் பார்த்துட்டு இருக்காங்க, கொஞ்சம் முடியும் போது ட்விஸ்ட் அப்படி ஏதாவது எதிர்பார்க்குறீங்களா? இந்த பேசிக் ஐடியா வந்து யூனிவர்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறது அப்படிங்கிற காரணமே அதுதான். இதில் நீங்கள் வந்து சீக்வல் தான் வரணும் அப்படிலாம் இல்லை. இட் கேன் பி எனி கேரக்டர்ஸ் ப்ரீக்வல், எப்படி வேணால் பண்ணலாம். நீங்கள் இதோட ஒரு ஃபார்மெட்டே தான். எனக்கு என்ன ரொம்ப எக்ஸைட் பண்ண விஷயமே தான். நீங்கள் இதில் வந்து இப்போ கேரக்டர்ஸ் எடுத்தால், இப்போது நெப்போலியன் ஒரு கேரக்டர் வந்து இதில் பண்ணியிருந்தார், கைதி ஃபர்ஸ்ட் பார்ட்டில் மரியம் ஜார்ஜ் பண்ணியிருந்தார். நீங்கள் அவரோட ஸ்டோரி மட்டுமே ஒரு படமாக எடுக்கலாம். அண்ட் சூர்யா சார் வந்து ரோலெக்ஸ் இருக்காங்க. ஸோ ரோலெக்ஸ் யார் என்னங்கிறது வந்து நம்ம காட்டல. அதான் எனி யூனிவர்ஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம் வந்து அதில் எல்லா ரோல்ஸுமே எப்போ வேணால் எடுக்கலாம். ஸோ எதை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்கஷனுக்குள்ளே கூட இன்னும் போகல. ஐ மீன் இந்த ஐடியா முதல்ல பிச் பண்ணி பார்ப்போம், ஆடியன்ஸோட ரிசப்ஷன் என்னவா இருக்குங்கிறத பொறுத்து தான் எழுதுறோம். நம்ம விஜய் சேதுபதி கேரக்டர் இப்போ வில்லனா தான் இருக்காங்க, கொஞ்சம் முடியும் போது நாயகனா மாறிடுவாங்களா? எனக்கு ஒரு கேள்வி புரியுது, நான் இன்னும் எழுத ஆரம்பிக்கல, அதனால எழுதும் போது தான் எனக்கே தெரியும். നമ്മള് പ്രസ് മീറ്റ് എല്ലാവരും സഹകരിച്ചു. സോ അനിരുദ്ധ് സാർ രാവിലെ തൃശ്ശൂർ പേരിൽ തുടങ്ങിയപ്പോൾ തന്നെ നല്ലൊരു പാട്ടും BGM ഒക്കെ സ്റ്റാർട്ട് ചെയ്താൽ തുടങ്ങിയത്. അപ്പം നിങ്ങൾ എന്തായാലും പ്രസ് ക്ലബിന് വേണ്ടി നമ്മൾ വൈൻഡപ്പ് ചെയ്യുമ്പോൾ സാർ ആ BGM രണ്ട് ലൈൻ വിക്രത്തിലെല്ലാം പാടിക്കൊണ്ട് നമുക്ക് വൈൻഡപ്പ് ചെയ്യാം. நாயகன் மீண்டும் வர 8 திக்கும் பயம்தானே, ராட்சச ராமன் என கலவை கொண்டவன் இவன் தானே. தக்கிட்ட தக் தீம் தக் தீம் தக் தீம் தக்கிட்ட தக் தீம் தக் தீம் தக் தீம் தக்கிட்ட தக் தீம் தக் தீம் தக்கிட்ட தக் தீம் தக் தீம் தக்கிட்ட தக். விக்ரம், தேங்க்யூ சார். கொடுத்துட்டு வர கண்டினியூஸ் சப்போர்ட்டுக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் வெளியாகுது. தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல். தேங்க்யூ எவ்ரிவன்.